Welcome to Pet Lover Phoenix channel. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோடை வெயில் சம்மர் பார்த்திங்கன்னா 104 வந்து டிகிரி செல்சியஸ் போயிட்டுருக்குது. இந்த வெப்பத்தை வந்து நம்ம பெட்டில் பார்த்திங்கன்னா கோழி இருக்குது, பன்னீஸ் இருக்காங்க, ஃபின்ச்சஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம், அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு கூண்டுக்கு மேலே மாடியில் தான் இருக்கிறாங்க, மொட்டை மாடியில் தான் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வெயில் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா தெரியும். அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம கொஞ்சம் வந்து தார்ப்பாயெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு ட்ரேயில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வைக்கிறோம். அடுத்து மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாகவே நனைக்கிறது, கோணி டவல் போட்டுட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து அவங்க மேலே இருக்கிற மாதிரி நினச்சி விட்றது. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு எல்லா கூண்டுலையுமே படும். கேஜுக்கு வந்து உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். லவ் பேர்ட்ஸும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 சிக்கு வச்சுருக்கு. அது உள்ள இதில் பார்த்தா தெரியல, கிளாரிட்டியாக எடுக்க முடியல. அது கொஞ்சம் பெருசானோடனே இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது பெருசாகி வெளியே வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே ஒயிட் அண்ட் ப்ளூ வந்திருக்கு. 4 சிக்கு வந்து வச்சுருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 4 பன்னீஸ் மட்டும்தான் இருக்காங்க, குட்டிங்க மட்டும்தான் இருக்காங்க. பெருசு எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. ஏன்னா நம்ம பார்த்துக்க முடியல அப்படிங்கும்போது ஒன்று ஒன்றா வந்து காலி பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் ட்ரீஸ் இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் மரங்கள் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு கோழியும் நம்ம வெளியே போய் மேயிற கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு அதில் கொஞ்சம் அங்கேயே மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, இற எடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப வெயில் வந்து மற்ற இடத்துலாம் போக முடியாது, மரங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து இது பண்ணும். இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி அம்மை போட்டிருக்கும் கோழிங்களுக்கு பார்த்திங்கன்னா. இதே மாதிரி மற்ற கோழிங்க, நார்மல் கோழிங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்தில் அந்த அழகு இருக்குல்ல, அதில் வாயில் மூக்கில் மட்டும் இருக்கும். மற்ற சண்டைக்கோழி அப்படின்னா உங்களுக்கு உடம்புலையுமே வந்து என்ன இருக்கும்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அம்மை போட்டுக்கும். நீங்கள் வந்து இதுக்கு வேப்பலையும் மஞ்சள் தூளும் அரைச்சி நல்லா போட்டு வந்தீங்கன்னா அதை அப்படியே கொட்டிடும். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ஆகும். டெய்லி வந்து நீங்கள் மார்னிங் ஈவினிங் வந்து நல்லா அதோட சாறு நல்லா படுற மாதிரி வாய்க்குள்ளே கூட வந்துடும், நாக்கில் கூட வந்துடும் அந்த அம்மை போட்டிருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வேப்பலையை நல்லா குழச்சி அரைச்சிட்டு அது கூடவே மஞ்சள் தூளையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது சாப்பிட்றதுலையுமே நம்ம வந்து இப்போதைக்கு வந்து குளுக்கோஸு இல்லை மஞ்சத்தூள் வேப்பலை இது மாதிரி அவங்க தண்ணியில் வந்து கரைச்சி வைக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குது. இதில் தான் அவங்க இருக்கிறாங்களே, கோழி, பிஞ்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, அடுத்தது நம்மளோட பன்னீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. கேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வச்சிட்ருக்கோம். காலையில் சாயங்காலம் கொஞ்சம் வச்சிட்ருக்கோம். இலைங்களும் கொஞ்சம் கிடைக்குது. இலை இல்லாதப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை இலை, அப்புறம் கூவாப்பிள்ளை இலை இந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழங்கள் நம்ம தர்பூஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் வைக்கலாம். நம்ம சாப்பிட்ற எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பன்னீஸ் வந்து எடுத்துப்பாங்க. தக்காளி அந்த மாதிரி எல்லாமே நம்ம குளிர்ச்சிக்கு இந்த நேரம் வந்து சம்மர், அப்போ அந்த ஹீட்டுக்கு தகுந்தபடி குளிர்ச்சியாக அதுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 சிக்கு இருப்பாங்க, மொத்தம் 12. அதில் 3 போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கார்டனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 6 இருந்துச்சு பன்னீஸ், அதில் 2 வந்து கொடுத்துட்டோம், ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வந்து அவங்களால முடியல, நமக்கே முடியல. அப்போ அவங்க வந்து நம்மளை விட கம்மி, அவங்களுக்கு எனர்ஜி இந்த எதிர்ப்பு சக்தி கம்மி, டீஹைட்ரேஷன் எப்படி ஆகுது அப்படின்னு தெரியல. அதனால் வந்து நீங்கள் குளுக்கோஸ் வந்து எப்போவுமே நம்ம தண்ணியில், அதுக்கு குடிக்க தண்ணியில் வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும், வச்சுட்டே தான் இருக்கணும். தண்ணிங்க அவங்க கொட்டி விட்டாலும் நம்ம வச்சுட்டே தான் இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக வந்து ஒரு பூனை குட்டி போட்டு போயிருக்குது, 3 குட்டி. 2 நாள் ஒரு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பூனை போகுது. எப்படின்னு என்னன்னு பார்த்தா குட்டி வேற போட்டு வச்சுருக்குது. இந்த மரத்தில் மேக்ஸிமம் வந்து இந்த பக்கம் தான் வந்து நம்ம கோழிங்கெல்லாம் வந்து மேயிற இடம். அங்கே தான் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுப்பாங்க வெயிலுக்கு. எங்கே பார்த்தாலும் மொட்டை வெயில், பயங்கரமான வெயில். அதனால் மேக்ஸிமம் இவங்க வந்து வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டில் இங்கே என்னென்ன போடுறோமோ அதையே சாப்பிட்டு சாப்பாடு
அந்த மாதிரி சத்து மாவுலாம் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். வெங்காயத்தூள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.